நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். நாளை காலை 11 மணிக்கு நீங்க வளசரவாக்கல் காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி உங்க வீட்டுல 11 கண்டிஷன்ஸோடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு. ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகளிலேயே கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அதன் பேரில் உங்க காவலர், உங்க வீட்டில் இருந்த காவலர் அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது உங்களுடைய விஷயம். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதுல திரும்ப திரும்ப பேசி எதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்யறாங்க. இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. இப்ப நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற நீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கான திட்டமிட்டேன், வர முடியாது, வந்த உடனே வாரேன் அப்படின்னு. என்ன எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு இல்லை. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். இப்ப என் வீட்டுல போய் ஏன் ஓட்டுற சேட்டை தானே. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல என்ன? நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன், நான் இங்கதான் இருக்கேன், வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான் வர முடியாது. என்ன பண்ணுவே நீ? என்ன பண்ணுவே நீ? திருப்பி வைப்ப நீ, அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன? என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? என்ன இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதும் செய்ய முடியாது. நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரிதான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்னால முடிஞ்சதை பாரு. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கக்கூடிய வழக்கு. ஒன்னும் வழக்கு இல்லைங்க, வழக்க நான் தான் போட்டேன். கொஞ்சம் வழக்கு இல்ல, அது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை குட்டி நிறுத்திடுவாங்க. இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒண்ணும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் இவர இதுல இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு. நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு.
அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கவே இவ்வாறு செய்கின்றனர். காவல்துறையினரின் நடவடிக்கை தவறு என்று கூறியிருக்கிறார். என்னை கலங்கப்படுத்துவதாக நினைத்து திமுக அரசுதான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தான் ஆஜராவேன் என்று உறுதி கொடுத்த பிறகும் காவல்துறையினருக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பிய அவர், காவல்துறையின் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டு தான் பயப்பட மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். வழக்கில் தன்னை ஏற்கனவே விசாரித்திருக்கும் நிலையில் மீண்டும் விசாரிக்க சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதாக சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக தனக்கு நெருக்கடி கொடுக்கவே இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். காவல்துறையின் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டு தான் பயப்பட மாட்டேன் என்று தெரிவித்த அவர், ஆஜராவதற்கு போலீஸ் சம்மன் ஒட்டிய நிலையில் நாளை தான் வர முடியாது, என்ன செய்ய முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் ஒட்டுவதற்காக சீமான் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முன்னதாக சீமான் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கியிருந்தார். துப்பாக்கிக்கு உரிமம் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அவர். அதனைத் தொடர்ந்து சீமானின் செய்தியாளர் சந்திப்பின் போது தன்னை கலங்கப்படுத்துவதற்காக திமுக அரசுதான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காவல்துறையினரின் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டு தான் அஞ்ச மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிவேல், தற்போது சீமான் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன, அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருந்தது, விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் கூட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கலந்தாய்வு கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை மேற்கொண்டார். இதனிடையே இன்று அவர் காலை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என அவருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவரது வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி அவர் ஓசூர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார், அதனால் அவரால் ஆஜராக முடியாது என ஒரு விளக்கத்தை அளித்தனர். இதனிடையே போலீசார் சீமானின் வீட்டிற்கு அவர் சம்மன் ஒட்டினார்கள். நாளை காலை 11 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டும் என. அந்த சம்மன் கிழிக்கப்பட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த காவலரை, அதாவது சீமானின் தனி பாதுகாவலரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவத்துல கூட்டம் முடிந்து வெளியே வந்த சீமானிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது, இன்று நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது, நீங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பதால் நீங்கள் வர முடியாது என்று பதில் தெரிவித்திருந்தீர்கள். இதனால் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உங்கள் வீட்டில் சம்மனானது ஒட்டப்பட்டது, அதை கிழித்திருக்கிறார்கள், அதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. உங்கள் வீட்டின் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சீமானுடைய பதில் என்பது, இந்த அரசு ஏன் இந்த வழக்கை இவ்வளவு அவசரமாக செய்கிறது? பல்வேறு வழக்குகள் இருக்கு, அண்ணா பல்கலைக்கழக வழக்குகள் இருக்கு, பல்வேறு பாலியல் வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளில் ஆர்வம் காட்டாதது ஏன் இந்த வழக்கை தமிழக அரசு ஆர்வம் காட்டுகிறது என்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். அவை மட்டும் இல்லாமல் இது ஒரு நீண்டகால வழக்கு, நான் தான் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வழக்கை முடித்துக் கொடுங்கள் என சொல்லிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நான் மறைந்து ஒழியக்கூடிய ஆட்கள் கிடையாது. நான் தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கிறேன், பல்வேறு பிரச்சனைகளை போராடுகிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதற்காக இந்த வழக்கில் அவசரம் காட்டுகிறீர்கள் என ஒரு பதிலை தெரிவித்தார். எப்போது, அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்காக அந்த பெண்மணியை இது போல அழைத்து வந்து இது மாதிரி ஒரு விஷயங்களை முன்னிறுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்தாரு. நாளை நீங்கள் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆஜர் ஆகுகிறார் என்ற கேள்விக்கு, நாளை எனக்கு தருமபுரியில் கூட்டம் இருக்கிறது, அதனால் நான் ஆஜராக போவதில்லை, அந்த காவல் நிலையத்தில் ஆஜராகுவேன், ஆனா எப்போது ஆஜராக முடியும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அரசியல் ரீதியாக தனக்கு நெருக்கடி கொடுக்கவே இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் காவல்துறையினரின் நடவடிக்கை தவறு என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மேலும் காவல்துறைக்கு என்ன அவசரம் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்பது குறித்து மீண்டும் ஒரு முறை தற்போது பார்க்கலாம். வீட்டில் இருந்த காவலர்கள் கிழித்தார்னு சொல்லி போலீசார் அவரை கைது செஞ்சிருக்காங்க. இது உங்களுடைய விஷயம். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு, என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும்.
அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி இதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்றாங்க. இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கான திட்டமிட்டேன், வர முடியாது, வந்த உடனே வாரேன் அப்படின்னு. எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சுட்டு இல்லை. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க இருக்காங்க. நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப என் வீட்டுல போய் என் ஓட்டுற சேட்டை தானே. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறத அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன்னா இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோளைகளா இல்ல என்ன? நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன், இங்கதான் இருக்கேன், வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன? என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இதுல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க இவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரிதான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனோ, இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்னால முடிஞ்சதை பாரு. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கக்கூடிய வழக்கு. ஒன்னும் வழக்கு இல்லைங்க, வழக்க நான் தான் போட்டேன். போயிருங்க, வழக்கு இல்ல. அது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க. இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து, அது நான் தான் வழக்கு போட்டேன், இது ஒண்ணும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு, நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசரம் நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க. சீமானின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தற்போது நம்முடைய இணைப்பில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு ராஜாராம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காலையிலிருந்தே சீமான் விவகாரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்திருப்பீங்க. இப்ப செய்தியாளர்களை சந்திக்கும் போது காவல்துறையுடைய நடவடிக்கை தவறு, என்ன அவசரம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒன்று. மற்றொன்று, நாளை காலை என்னால ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ஒருவேளை நாளை காலை 11 மணிக்கு அவர் ஆஜராகவில்லை என்றால் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது காவல்துறை வந்து ஒரு வழக்கு விசாரணைக்காக இவர் வந்து எதிர் மனுதாரர் வந்து வேற ஒருத்தர்.
அவங்களையும் இவங்களையும் விசாரணைக்கு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது, அதுக்காக அழைக்கிறது தான் சமன். அந்த சம்மன் வந்து இவருக்கு வந்து நேற்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் ஆஜராகணும், இன்னைக்கு ஆஜராகல, வேற ஒரு வேலையா இருக்காங்க. அதனால நாளைக்கு திரும்பி வர சொல்லி சம்மன் வந்து அவங்க வீட்டுல சர்வ் பண்ண போயிருக்காங்க. அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி நேரடியா சர்வ் பண்ணலாம், வாரிசு மூலமா சர்வ் பண்ணலாம், அவங்க மேல வீசி சர்வ் பண்ணலாம், ஒட்டி சர்வ் பண்ணலாம். ஒட்டி சர்வ் பண்ணிருக்காங்க, அதை கிழிச்சதுனால பிரச்சனை, அந்த வாட்ச்மேன் பிரச்சனை பண்ணாரு. அதனால அந்த கிழிச்சவரையும் வாட்ச்மேனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நாளைக்கு விசாரணைக்கு வர இயலன்னா அதை தெரியப்படுத்தலாம். அவங்க வழக்கறிஞர் மூலமா இது மாதிரி வேற கட்சி வேலையா இந்த ஊர்ல இருக்கிறேன், அதனால எனக்கு வர முடியல, அடுத்த வயதாக வரேன் அப்படின்னு தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் அவங்க எந்த டேட்டு கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல இவர் வந்து ஆஜராகலாம். இவர் தரப்பை கூறலாம். இவர் தரப்பு வந்து நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து ஆஜராகவே இல்லை அப்படின்னா காவல்துறை அடுத்த நடவடிக்கை என்னவோ அடுத்த நடவடிக்கை, அதாவது பிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இப்போ பிஎஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி அடுத்த நடவடிக்கை என்னவோ அந்த நடவடிக்கை வழக்கில் அவங்க எடுக்கலாம். இந்த சம்மன் அனுப்புவதற்கான வரைமுறை என்று ஏதாவது இருக்கிறதா? எத்தனை முறை அதிகபட்சம் ஒருவருக்கு சம்மன் அனுப்பிய பிறகு காவலர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வார்கள்? ஒரு முறை அழைக்கலாம், 2 முறை அழைக்கலாம், 3 முறைக்கு மேக்சிமம் 3 டைம்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிடும். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவங்க நகர்றாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன மாதிரியான நடவடிக்கையாக இருக்கும்? அந்த குற்றச்சாட்டுல என்ன இருக்குது அவங்க தரப்புல சொல்லிருப்பாங்கல்ல, புகார் கொடுத்தவங்க தரப்புல சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ள ஆதாரங்களை சொல்லியிருப்பாங்க. இவங்க தரப்பு விஷயங்களை இவங்க சொல்லணும், அவங்க தரப்பு நியாயங்களை சொல்லணும், அதுக்குள்ள ஆதாரங்களை கொடுக்கணும். அதுக்கு வரதுக்கு அவங்க தயார் இல்லை அப்படின்னா அதன் பேர்ல ப்ரொசீட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை, அந்த வழக்கில் அடுத்த விசாரணை என்ன பண்ணணுமோ அது செய்வாங்க. சரி, வழக்கின் அடிப்படையில தான் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ராஜாராம். தொடர்ந்து செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில தொடர்ச்சியாக தொண்டர்கள், வழக்கறிஞர்கள் சீமானின் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதான செய்தியை முன்னதாக பார்த்தோம். தற்போது காவல் துணை ஆணையர் சீமானின் வீட்டிற்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, அங்கு நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காலையில் நடந்த தள்ளுமுள்ளு காரணமாக இங்கு ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நேரத்தில் அடையாறு காவல் மாவட்ட துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் மற்றும் நீலாங்கரை உதவி ஆணையர் பரத் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது இங்கு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சீமான் வீடு இருக்கக்கூடிய பகுதியான சந்தீப் சாலை 2வது குறுக்கு தெரு அந்த பகுதி முற்றிலுமாக போலீசார் குவிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக காலையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாட்கள் யாரேனும் உள்ளே வருகிறார்களா, எந்தெந்த நபர் உள்ளே இருந்து வெளியே வருகிறார், எதற்காக உள்ளே செல்கிறார் என இந்த சாலை முழுவதுமே போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்களை தீர விசாரித்த பின்னே அவர்களை உள்ளே அனுப்பி வருகின்றனர். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு விஜய் அவர்கள் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீலாங்கரை பகுதியின் பிரதான சாலையான ஈசிஆர் சாலையில் இருந்து உள்ளே இணையக்கூடிய இணைப்பு சாலையான சந்தீப் சாலை 2வது குறுக்கு தெரு, அந்த இணைப்பு சாலையின் குறுக்காகவே மெயின் ரோட்டில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு, இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கு 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தி அங்கு உள்ளே வரக்கூடிய வாகனங்களை சோதனை செய்து அவர்கள் யார், ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்களா, உள்ளே எதற்காக செல்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு விசாரணையில் தீவிர விசாரணை செய்த பிறகும் அதே போன்று அவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொண்டும் ஒருவேளை சீமான் வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் வெளியே அனுப்பும் இந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதும் கூட வழக்கறிஞர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்து அவர்களிடம் போலீசார் அவர்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் வழக்கறிஞரிடமும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரிடமும் கூறியுள்ளனர். இதனால் போலீசார் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த காட்சியை நாம் தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அந்த வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த நபர்கள் போலீசாரிடம் தங்களை உள்ளே விடுமாறும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் போலீசார் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இப்படி ஒரு சூழல் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடு இருக்கக்கூடிய இந்த சந்தீப் சாலை, நீலாங்கரை சந்தீப் சாலை 2வது குறுக்கு தெரு பகுதியில் தற்போது இருக்கிறது. இங்கு சோதனை பலப்படுத்துவதற்காக தற்போது அடையார் காவல் மாவட்ட துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார், அதே போன்று நீலாங்கரை காவல் உதவி ஆணையர் பரத் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இங்க பணியானது தொடரப்பட்டு வருகிறது. காலையில் சம்மன் கிழிக்கப்பட்ட, அதாவது வலசர்வாக்கம் போலீசார் இன்று காலை சரியாக 1 மணி அளவில் சம்மன் ஒட்டிய பிறகு அந்த சம்மன் சில நிமிடங்களிலே கிழிக்கப்பட்ட சம்பவமும் அதன் பிறகு நடந்த அந்த தள்ளுமுள்ளு சம்பவமும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அடுத்துதான் இது தொடர்ச்சியாகவே இந்த செய்தி வெளியே வர நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பிரிவினர், அதே போன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தொடர்ச்சியாகவே ஒவ்வொருத்தராக இன்று காலை முதல் சீமானின் வீட்டுக்கும் அதே போன்று நீலாங்கரை காவல் நிலையத்திற்கும் குவிந்த வண்ணமே இருந்தனர்.
ஒருவேளை அவர்கள் இன்னும் அதிக அளவில் குவிந்து ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடுமோ அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடுமோ என்பது காரணத்திற்காக தற்போது அடையாறு காவல் மாவட்ட துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இங்கு அனைவரையும் தீர விசாரித்து அதன் பிறகுதான் உள்ளே அனுப்புகின்றனர். தற்போது கூட நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி மற்றொரு நிர்வாகி தற்போது நேரில் வந்து உள்ளே செல்ல வேண்டும் என காவல்துறையினரும் கேட்கிறார். ஆனால் காவல்துறையினர் அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் என்பதால் அவரை தற்போது உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தற்போது 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி தற்போது போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியையும் நமது ஒளிப்பதிவாளர் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் தற்போது நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து நடந்து வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து சீமானின் வீட்டிற்கு காவல் துணை ஆணையர் வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ந்து காவலர்களின் பாதுகாப்பும் அங்கே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.